இன்னைக்கு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு அகெயின்ஸ்டாக போட்ட வழக்கு பர்சனாலிட்டி சூட் கேஸ். அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நான் வந்து டெலீட் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் வந்து எதுவும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு நமக்கு வந்து ஜட்ஜ் வந்து அந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காரு. நான் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப தேங்க்ஃபுல். ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் வந்து நான் வந்து கிடைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன். பட் என்னன்னா எதுவாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் லேட்டாக கிடைக்கும். பட் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து நீதிமன்றத்தை ரொம்ப நம்பி இருக்கேன். யார் தப்பு பண்ணனாலும் அதுக்கான வந்து தண்டனையை வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆவாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இது வந்து நான் வந்து என்னோட பையன் ராகா ரங்கராஜ்காக வந்து ஜஸ்டிஸ் தான் நான் வந்து இது பண்ணுவேன். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். அவங்க தரப்பு மறுபடியும் என்ன சொன்னால், டிஎன்ஏ பரிசோதனை வந்து என்னோட தந்தைன்னு வந்து நான் வாழ்நாள் முழுக்க குழந்தைய வந்து பார்த்துக்கிறேன் சொல்லி மறுபடியும் அவங்க தரப்பு வாதம் எப்படி பார்க்குறேன். இது அவரே வந்து 2 months ஆச்சு ஸ்டேட்மெண்ட் போட்டு டிஎன்ஏ வந்து டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு போட்டு அவர் வந்து வரதுக்கு ரெடியாக இல்லை. அதுலேயே உங்களுக்கு தெரியும், போட்டுட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டாக இருக்கும் போதே அதோட ஆன்சர் வந்து அதுலேயே இருக்குது. அவர் வந்து பயந்து ஓடுறாருன்னு அர்த்தம். அது எதுக்கு ஓடுறாருன்னு அவருக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் வந்து ராகா ரங்கராஜோட ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த வாயால் அவர் டிஎன்ஏ கேட்டாரோ அதுக்கான வந்து பப்ளிக்காகவே அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து ராகாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை, எஃப்ஐஆருக்கான இது போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் நமக்கு 1 by 1 எல்லா கேஸுமே நமக்கு வந்து இதாகிட்டு இருக்குது. அவர் போட்ட வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதம்பட்டி எதிராக வந்து அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கேஸ் நடந்துச்சு. அதுக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பர்சனாலிட்டி சூட் கேஸ் போட்டார், அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. அடுத்து ஒன்றா நடந்திருக்கு. நம்மளும் கேஸ் போட்டிருக்கோம், எஃப்ஐஆர் வந்து டைரக்ஷன் கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லேட் ஆனாலும் கண்டிப்பாக அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். தப்பு பண்ணிட்டு அவர் எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா தப்பு பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதனால அவர் சைலண்டாக இருக்காரு. இதெல்லாமே வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் அவர் கிளாரிட்டி கொடுக்கல. அவர் தான் டிஎன்ஏ கேட்டார், பட் இப்போ வரைக்கும் அவர் வந்து அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல.